இன்னைக்கு திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி போயிருக்கிறார். பத்திரிகை என்ற செய்திகளை கேட்டார்கள். சிறுபான்மை மத சார்பை அரசு சார்பாக நாங்கள் விழா கொண்டாடுகிறோம் சொன்னார். எப்படி அது மத சார்பின்மை என்று சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு தீபாவளிக்கு விழா எடுத்துக்கொண்டால் அது அதுக்கப்புறம் இதையும் செய்தால் நீங்க மத சார்பை சொல்ல முடியும். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர், தீபாவளி விழாவை கொண்டாடாதவர் வீட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடுவாங்க. ஆனால் வெளியில இப்படி ஒரு வெளி வேஷம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உருவாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே அமாவாசை தினத்தன்று தீபத்தூண் பூரணச்சந்திரன், அவர் பெயர் பூரணச்சந்திரன், இன்றிலிருந்து அவர் தீபத்தூண் பூரணச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லையே, நீதிபதி தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். ஒரு போலீஸ் கமிஷனர் 10 பேர்கள் போய் அந்த தீபத்தை ஏற்றலாம் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியும் நீதிபதி தீர்ப்பை மதிக்காமல் காவல்துறை எங்களையும் அன்றைக்கு தடுத்து நிறுத்தி கைது செய்தது. இதையெல்லாம் பார்த்துதான் மனம் வெதும்பை திமுகவை சேர்ந்த பூரணச்சந்திரன், தீபத்தூண் பூரணச்சந்திரன், அவர் தன்னுடைய உடலையே இன்றைக்கு தீ வச்சு எழுத்தி தீபமாக கொளுத்தி இறந்து போனார். ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக இன்றைக்கு கூட தீபத்தூண் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தீபம் ஏற்ற வேண்டும். அந்த பூரணச்சந்திரன் நினைவாக தீபம் ஏற்றி எல்லோரும் தன்னுடைய கையில் உள்ள செல்போன்களை எடுத்து எல்லாம் ஆன் பண்ணி லைட் எல்லாம் ஆன் பண்ணுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா செல்போனை ஆன் பண்ணுங்க. ராஜேஷ், தீபம்